जय मसीह की। आप सभी को इस नए साल के इस पहले महीने में हम सभी प्रभु यीशु मसीह के नाम से आपका अभिनंदन करते हैं। आइए हम गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में, आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में, आनंदी आनंद है मेरे यीशु के चरणों में, आनंदी आनंद है मेरे यीशु के चरणों
கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. यहोवा की भला नाम महिमा हो। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய சன்னிதானத்திலே கர்த்தர் மறுபடியும் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். फिर से परमेश्वर अपनी सन्निधि में हमें इकट्ठा किया है। நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ள பாத்திரங்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். हम प्रभु के लिए धन्यवाद के पात्र बनकर रहेंगे। கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். परमेश्वर हमारे आयु के दिन को बढ़ा कर दिया है। இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிழி போல பாதுகாக்க வேண்டும். इस साल भर परमेश्वर हमें अपनी आंखों की पुतली की नाई रक्षा करना है। எத்தனையோ விதமான வார்த்தைகளை நாம் கேள்விப்படுகிறோம், காண்கிறோம். कितने प्रकार की बातें हम सुनते हैं, देख रहे हैं। ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நல்லவராய் இருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். फिर भी पवित्र आत्मा जी हमारे लिए भला होकर हमारी अगुवाई कर रहा है। கர்த்தருடைய வருகை எது சீக்கிரமாய் இருக்குது என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். परमेश्वर पवित्र आत्मा जी सदा अपनी कलीसिया में यही चेतावनी देना है कि परमेश्वर का शुभागमन बहुत ही अधिक शीघ्र है। கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு கொடிய பஞ்சத்தின் நாட்கள் வரும் என்பதையும் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே और இருக்கிறார். पवित्र आत्मा जी ये भी बार बार यही दोहरा रहा है कि ऐसा दिन आ रहा है कि जिस दिन हमें वचन तक नहीं सुनने को मिलेगा, ऐसे अकाल का दिन आ रहा है। அதனால மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் इसलिए भले इंसान इन सारी दुनिया को कमा ले, ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் உனக்கு லாபம் பூமியில் ஒன்றுமே இல்லை. लेकिन अपने प्राण को नष्ट कर ले तो इसमें कोई फायदा नहीं। உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் यदि ये पूरी दुनिया को कोई व्यक्ति कमा ले, ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமே ஆனால் உனக்கு லாபமே இல்லை. लेकिन यदि उसका प्राण नष्ट हो जाए तो उससे कोई लाभ नहीं। அதனால ஆத்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவோம். इसलिए अपनी प्राण के उद्धार की खोज करेंगे। ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜெபிப்போம், வேத வாசிப்போம். प्रतिदिन अधिक प्रार्थना करेंगे, अधिक पवित्र शास्त्र पढ़ेंगे। வேதத்தின்படி நடக்க கீழ்ப்படிய தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஒப்புக்கொடுங்க. वचन के अनुसार चलने के लिए अपने आप को समर्पण करेंगे। கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். प्रभु की भला नाम महिमा हो। நம்முடைய தாரை சபையிலிருந்து வாக்குத்தத்த வசனம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். धारावी कलिसिया से प्रतिज्ञा वचन भेजे हुए हैं, ஸ்டிக்கர் கொடுத்திருக்கிறார்கள். स्टिकर भेजा है। நீங்க காணிக்கை போட வரும்போது நீங்க எந்தெந்த பாஷையில உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணுமோ ஸ்டிக்கர் எடுத்துக்கொள்ளுங்க. आप जब दान डालने आओगे तब जो भाषा में आपको स्टिकर का आवश्यक है उसे उठा लीजिए। வாக்குத்தத்த வசன சிட்டி மீறி இருக்குது. यहाँ पर प्रतिज्ञा वचन की चिट्ठी भी रखी गई है। யாராயிலும் வாக்குத்தத்த வசனம் எடுக்காதவர்கள் இருப்பீர்களானால் यदि आप में से कोई हो जो अभी तक इस चिट्ठी नहीं उठाया हो, வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. तो इस वचन को ले लीजिए। ஏற்கனவே எடுத்தவர்கள் जो पहले से लिए हुए हो, சிலர் சொல்லுவாங்க எனக்கு நல்ல வசனம் இல்லை அதனால நான் ரெண்டாவது ஒரு வசனம் எடுக்கிறேன். कुछ लोग बोलेंगे मुझे पहला अच्छा वचन नहीं मिला इसलिए मैं दोबारा उठा रहा हूँ। எல்லா வசனமும் நல்ல வசனம் தான். सब वचन अच्छा है। அதனால உங்களுக்கு முதல்ல கிடைத்த வசனம் தான் உங்களுக்கு கிடைத்த வசனம். केवल पहला जो आपके हाथ में मिला है वही वचन आपके लिए है। அதனால ரெண்டாவது வசனம் எடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். इसलिए सोचना भी नहीं कि फिर से मैं दूसरा वचन उठाऊं। எடுக்காதவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. जो उठाए नहीं है अभी तक चिट्ठी वही केवल उठाए। கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். लगातार हम प्रार्थना के साथ रहेंगे। வேதத்தை நாம் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं 3 யோவான் 3 यूहन्ना की पुस्तक, அந்த இரண்டாவது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसकी दूसरा अध्याय दूसरा वचन को यदि पढ़ोगे, हे प्रिय मेरी यह प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற ஒரு வார்த்தை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். यहाँ पर पवित्र यूहन्ना लिखते हुए हम पढ़ते हैं, அப்போஸ்தலனாகிய யோவான் प्रेरित यूहन्ना அவர் அன்பின் சீசன் என்று அழைக்கப்பட்டவர். वो प्रेमी चेला करके कहा गया। அவர் தன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரும் போது वो जब आत्मिक उन्नति कर रहा था, அவர் அன்பின் சீசனா இருந்தபடினால தன் நிருபத்திலே அன்பை பற்றி அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். वो प्रेमी चेला होने के कारण अपनी पुस्तक में अपनी पत्री में प्रेम के बारे में अधिक लिखा गया है। அன்பு இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. प्रेम के बिना कुछ नहीं कर सकेंगे। அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று எழுதுகிறார். जो जिसमें प्रेम नहीं है वो प्रभु को नहीं जानता। இந்த இடத்திலே வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார். तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे ऐसे कहकर अभिवादन करता है। இவர் ஒரு அப்போஸ்தலர், ये एक प्रेरित है, ஒரு பரிசுத்தவான், एक पवित्र व्यक्ति है, ஒரு
தேவ மனுஷன். एक परमेश्वर का व्यक्ति, அப்ப பரிசுத்தவான்கள் ஒரு தேவ மனுஷன், ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் जो संत कहलाए जाते हैं, जो प्रेरित कहलाए जाते हैं, जो पवित्र व्यक्ति कहलाए जाते हैं, அவர்கள் ஒரு வாழ்த்துதல் சொன்னாலும் यदि वो कोई अभिवादन दे, அந்த வாழ்த்துதலிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. उस अभिवादन में परमेश्वर का आशीष मिला हुआ रहता है। இந்த ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி இருக்க வேண்டும். ये एक विश्वास हमारे जीवन में होना है। அவர்கள் வாய் திறந்து சொல்லுகிற வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது. वो जो मुंह खोलकर कहते हैं, उस वचन में सामर्थ होता है। அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. उनके मुंह से निकलने वाली हर एक बातों में शक्ति होती है। அந்த வார்த்தையிலே ஒரு அற்புதம் இருக்கிறது. उनकी बातों में एक अद्भुत काम होता है। அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, इसलिए लिखा गया है, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. तुम सब बातों में उन्नति करे और भला चंगा रहे। இந்த வாழ்த்துதலின் சத்தத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய சத்தியமே அடங்கி இருக்கிறது. इस अभिवादन की ध्वनि में की आत्मिक उन्नति भरी हुई है। சிலர் சரீரத்தில் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு காணப்படலாம். कुछ लोग भले ही शारीरिक रीति से भलाई चंगाई रहे, அந்த மனுஷனுடைய ஆத்மாவும் மரித்து போன நிலைமையில இருக்கும். लेकिन उस व्यक्ति का प्राण मरा हुआ परिस्थिति में होगा। மனுஷர்கள் சரீரத்தை பார்க்கிறார்கள், मनुष्य केवल शरीर को देखते हैं, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற ஆத்மாவை ஒருவரும் காண்பதில்லை. लेकिन उसके भीतर जो बहुमूल्य प्राण है उसे कोई नहीं देखता। ஆத்மாவை பற்றி யாரும் விசாரிப்பதும் இல்லை. कोई भी उस प्राण के विषय सोचता भी नहीं, पूछताछ भी नहीं करता। ஆத்மா பாவத்தில் இருந்தால், यदि प्राण पाप में हो, ஆத்மா பாவத்தில் இருந்தால் அது மரித்த நிலைமையிலே காணப்படுகிறது. यदि प्राण पाप में हो तो वो मरा हुआ परिस्थिति में இன்னைக்கு रहता है। தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஆத்மா எத்தனை பேருடைய ஆத்மா மரித்த நிலைமையில இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन अपने आप को जांच कर देखो कि आप में से कितने लोगों की प्राण मरा हुआ परिस्थिति में உங்கள் है। ஆத்மா சுகமாய் இருக்க வேண்டும், உங்கள் ஆத்மா சந்தோஷமாய் இருக்க வேண்டும். आपके प्राण भला चंगा रहना है और भलाई से रहना है। உங்கள் ஆத்மா ஆசீர்வாதமாய் இருந்தால், यदि आपके प्राण में आशीर्वाद हो அல்லது உங்கள் ஆத்மா வாழ்ந்தால், या आपके प्राण में उन्नति हो, நீங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आपको शारीरिक रीति से कोई प्रकार की चिंता करने की आवश्यक नहीं। ஆத்மா கர்த்தருக்குள் சுகமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்குமேயானால், यदि प्राण परमेश्वर में उन्नति करे, தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சரீர பிரகாரமான சகல தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். आपके शारीरिक सभी जरूरतों को परमेश्वर पूरा करेगा। அப்ப ஆத்மா வாழ வேண்டுமானால், यदि हमारे आत्मा उन्नति करना है, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்மா நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், यदि हमें ये जानना है कि हमारा प्राण अंदर ही अंदर जी रहा है या नहीं, நாம் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு அறிவு உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर एक अच्छा समझ होना अवश्य है। நாம் வாசிக்கலாம் வேதத்தை, पवित्र शास्त्र को पढ़ते हैं, பிரசங்கத்தை கேட்கலாம். प्रचार भी सुन सकते हैं। உங்க ஆத்மா வாழணும் அப்படின்னு நான் சொன்னா, यदि मैं आपको कहूं कि आपका आत्मा उन्नति करना है, உங்க ஆத்மா எப்படி வாழும் என்று சொல்லி நீங்க கேள்வி கேட்க முடியும். आप प्रश्न पूछ सकते हैं कि हमारी आत्मा कैसे उन्नति करेगी। ஆனா ஆத்மா வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன என்கிற அறிவு நமக்கு இல்லை. लेकिन ये समझ नहीं है कि आत्मा को उन्नति करने का मतलब क्या है। எனக்குள்ள இருக்கிற ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறதா மரித்து கொண்டிருக்கிறதா என்பதை காண தெரியவில்லை. ये नहीं जानते हैं कि मेरे अंदर की आत्मा मरा हुआ है या जीवित है। நம்முடைய ஆத்மா வாழுமானால், यदि हमारे आत्मा जीवित है, அந்த ஆத்மா நேசரை தேடுகிறது. वो आत्मा अपना प्रिय को ढूंढता है, நேசரை தேடுகிறது. अपना प्रिय को ढूंढता है। உன்னத பாட்டிலே நான் வாசிக்கிறோம், समुपदेशन में हम पढ़ते हैं, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, श्रेष्ठ गीत की पुस्तक में हम पढ़ते हैं, சூலமித்தியால் ஒவ்வொரு இடமா போய் தேடுகிறார். सुनमतियुस क्या करती है, हर एक जगह जाकर ढूंढती है। என் நேசரை கண்டீர்களா? क्या तुमने मेरे प्रिय को देखा? என் நேசரை நீங்கள் கண்டீர்களா? क्या तुमने मेरे प्रिय को देखा? ஒவ்வொரு இடமாய் போய் தேடுகிறார். एक एक जगह पर जाकर ढूंढती है। ஆத்மா கிறிஸ்துவுக்குள் வாழுமையானால், यदि हमारी आत्मा मसीह में जी रहा हो, ஆத்மா நேசரை தேடு. हमारा आत्मा जो है हमारे प्रेमी को ढूंढेगा, நேசரை தேடு. हमारे प्रिय को ढूंढेगा। இன்றைக்கு நம்முடைய ஆத்மா எதை தேடுகிறது? आज के दिन हमारी आत्मा क्या खोज रहा है? தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுல இருக்கும்போது, जब घर में रहते हो, சமயம் வரும்போது, जब समय मिलता है, சரியான நேரத்துல எந்த சீரியல் போடுகிறார்களோ அவர்கள் சீரியலை தேடி வாஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ठीक समय पर कौन सा सीरियल लगता है उसी के इंतजार में बैठे रहते हैं। உலகத்து மக்களுக்கு தெரியாத பெயர் கூட விசுவாச மக்களுக்கு தெரிகிறது. दुनिया के लोग जो नाम नहीं जानते वो तो मसीह लोग जानते हैं, ஆத்மா சீரியலை வாஞ்சிக்கிறது. क्योंकि उनका मन में उतनी ही
लालसा है सीरियल देखने में, இவர்கள் ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. वैसे लोगों की आत्मा मरी हुई है। சூலமித்தியுடைய ஆத்துமா நேசரை தேடினது. सुलेमिथियुस के प्राण जो है वो अपने प्रिय को ढूंढ रहा था। நேசரை தேடி நேசரை கண்டுகொள்ள வேண்டும். अपने प्रिय को ढूंढ कर उसे पा लेना है। எல்லாரும் நேசரை தேடுகிறார்கள். सब कोई अपने प्रिय को ढूंढते हैं, ஆனால் நேசரை கண்டேன் என்கிற சாட்சி இன்னும் வரவில்லை. लेकिन अभी तक ये गवाही नहीं मिला कि मैं अपने प्रिय को ढूंढ पा लिया। தேவனுடைய பிள்ளைகள் சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் நல்லது. हम पवित्र यहोवा भवन में आकर आराधना करते अच्छी बात है। என் நேசரை கண்டேன் என்கிற சாட்சி நீங்கள் சொல்லுவீர்களானால் यदि आप ये गवाही बताओगे कि मैंने अपने प्रिय को पा लिया, அதை போல ஜீவனுள்ள சாட்சி வேற ஒன்றுமில்லை. उसके समान एक जीवित गवाही और कुछ भी नहीं है। நேசரை தேடுகிறாய், अपने प्रिय को ढूंढती है। உன்னத பாட்டை நீங்க வாசியுங்கள். सबोपदेशों को पढ़िए। நேசரை தேடுகிறாய், अपने प्रिय को ढूंढती है। எப்பொழுது தேடுகிறாய்? कब ढूंढती है? சூலமித்தியால் நேசரை ராக்காலத்திலே தேடுகிறாய். रात के समय वो अपने प्रिय को ढूंढती है। ராக்காலங்களிலே தேடுகிறாய். रात के समय ढूंढती है। ராக்காலங்களிலே ராத்தும நேசரை தேடினேன், मैंने रात के समय अपने प्रिय को खोजा, காணவில்லை என்று சொல்லுகிறாய். नहीं दिखाई दिया करके कहती है। ராக்காலம் அல்லது இருள் காலம் என்று சொல்லும்போது और रात या अंधियारा कहते समय பாவத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை தேடுகிறாய். पाप में रहते हुए यहोवा की खोज करती है। பாவத்தில் இருந்து கொண்டு ஆத்தும நேசரை தேடினால் ஆத்தும நேசரை காண முடியாது. यदि पाप में रहते हुए अपने प्रिय को ढूंढते रहोगे तो वो नहीं मिलेगा। அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, उसके बाद लिखा गया है, படுக்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை ஆத்தும நேசரை தேடுகிறாய். मैं बिस्तर में पड़ी हुई यहोवा की खोज कर रही हूँ। படுக்கையில் இருந்து ஆத்தும நேசரை தேடினால் அவளை கண்டுகொள்ள முடியவில்லை. मैंने अपने बिस्तर में लेटे हुए अपने प्राण प्रिय को खोज रही थी, लेकिन वो नहीं मिला। படுக்கையில் சொல்லும்போது இளைப்பாறுகிற ஒரு இடம். बिस्तर का मतलब विश्राम पाने का स्थान, தேவனுடைய பிள்ளைகள் சுகபோகத்தை அனுபவிக்கிற இடம். एक सुख विलास को अनुभव करने का जगह। இன்னைக்கு अनेक சுகபோகத்தை விரும்புகிறார்கள். आज कई लोग सुख विलास को ही चाहते हैं। சுகபோகமாய் வாழுகிறவர்கள் உயிரோடு செத்தவர்கள். जो सुख विलास से जीवन बिताते हैं वो जीते जीते मरे हुए लोग हैं। சரீரம் உயிரோடு இருந்தாலும் भले उनका शरीर जिंदा है, சரீரம் சுகபோக வாழ்க்கையை விரும்பிக் கொண்டு लेकिन शरीर में सुख विलास को चाहते हुए கர்த்தருக்காக பாடுபட கஷ்டப்பட பணமற்றி यहोवा के लिए बोझ उठाने के लिए, कष्ट उठाने के लिए मन न रखते हुए சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தரை தேடினால் केवल सुख विलास से जीते हुए रविवार के दिन परमेश्वर के चरण स्थान में आने से சுகபோகத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆத்தும நேசரை கண்டுகொள்ள முடியாது. जो सुख विलास के साथ प्रभु को खोजते हैं वो परमेश्वर के प्रिय को नहीं पा सकेंगे। நகரத்தின் வீதிகளிலே தேடி அலைகிறாய். नगर में और सड़कों में अपने प्रिय को ढूंढती है। ஆத்தும நேசரை பார்க்க வேண்டும். मुझे अपने प्राण प्रिय को देखना है। நகரத்தின் வீதிகளில் தேடி அலைகிறாள், காண முடியவில்லை. वो नगरों में और सड़कों में ढूंढती है। தேவனுடைய பிள்ளைகள் ஆத்தும நேசரை காண வேண்டுமானால் यदि हमें अपने प्राण प्रिय से मिलना है तो ஆத்தும நேசர் இருக்கிற இடத்துல ஆத்தும நேசரை தேட வேண்டும். जहाँ पर प्राण प्रिय रहता है वहीं पर निवास करता है, वहाँ पर ढूंढना है। காவலாளர் இடத்துல போய் கேட்கிறாய், जाकर जो पहरुओं के पास जाकर पूछती है, அங்கே ஆத்தும நேசரை கண்டுகொள்ள முடியவில்லை. वहाँ भी वो प्राण प्रिय को नहीं मिली। வேதத்தில் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது, आखिरी में लिखा गया है, அவன் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு वो सब जगह ढूंढने के बाद கடைசியாக சூலமித்தியால் சொல்லுகிறாய், आखिर में सुनेमिथियुस कहती है, என் ஆத்தும நேசரை நான் கண்டேன் என்று சொல்லுகிறாய். कहती है कि मैं अपने प्राण प्रिय को देख लिया, என் ஆத்தும நேசரை கண்டேன், मैंने अपने प्राण प्रिय को पा लिया। என் இரட்சகரை நான் கண்டேன் என்று சொல்லவில்லை. उसने ये नहीं कहा कि मैं अपने उद्धारकर्ता को पा लिया। என் இரட்சகரை கண்டேன் என்று சொல்லுவதற்கும் मैंने अपने उद्धारकर्ता को पा लिया कहने से என் ஆத்தும நேசரை கண்டேன் என்று சொல்லுவதற்கும் மிகவும் பெரிய வித்தியாசம் உண்டு. मैं अपने प्राण प्रिय को पा लिया इसे कहने में बहुत बड़ा भेद है। இன்னைக்கு अनेक ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்திருக்கிறார்கள். आज कई लोग अपने परमेश्वर को केवल उद्धारकर्ता के रूप में जानते हैं। அநேகர் பாவம் தீர்க்கிற ஒரு பாவ நிவாரண ஆட்டுக்குட்டியை நினைக்கிறார்கள். केवल कुछ लोग उसे अपना पाप को धोने वाला एक मेमना का बलि जानते हैं। சரீரத்தில் இருக்க வியாதியை மாற்றுகிற மருத்துவர் என்று நினைக்கிறார்கள். शरीर की बीमारी को दूर करने वाले वैद्य जी जानते हैं। அற்புதங்களை செய்கிறவர் என்று விசுவாசிக்கிறார்கள். अद्भुत काम करने वाला परमेश्वर कहकर जानते हैं। இயேசு அன்புள்ளவர் என்று சொல்கிறார்கள்.
அழைக்கிறார்கள். यीशु को प्रेमी कहकर जानते हैं। ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கேள்வி கேட்டால் यदि हर एक से एक एक प्रश्न पूछा जाए, நீங்கள் ஒவ்வொரு விதங்களிலும் பதில் சொல்வீர்கள். आप सब कोई भिन्न भिन्न प्रकार की जवाब देंगे। ஆனால் சூலமித்தியார் சொல்லுகிறார், लेकिन सुनमित्युस कहती है, அவர் என் ஆத்துமநேசர், वो मेरा प्राण प्रिय है, அவர் என் ஆத்துமநேசர். वो मेरा प्राण प्रिय है। இந்த ஆத்துமநேசரை நான் கண்டேன். इस प्राण प्रिय को मैंने पा लिया है। இந்த ஆத்துமநேசரை நான் கண்டு इस प्राण प्रिय को मैंने पाकर அவரை அழைத்துக் கொண்டு என் தாயின் அறை வீட்டுக்குள்ளே போனேன் என்று எழுதுகிறார். उनको ले जाकर मैं अपने माँ के कमरे में ले गई। ஆத்துமநேசரோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம். प्राण प्रिय के साथ बैठकर बातें करने के अनुभव। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய ஆத்மா உயிரோடு வாழுகிறதா என்கிற அறிவு நமக்கு உண்டாயிருக்கு. आज के दिन हमारे अंदर ये जानकारी हो कि हमारे अंदर हमारा प्राण जी रहा है या नहीं। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, சங்கீதம் 63:1 நீங்கள் வாசிப்பீர்களானால், भजन संगीता 63 का 1 में, தேவனே நீர் என்னுடைய தேவன், हे परमेश्वर तुम मेरा ईश्वर है, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். भोर के समय में तुझे खोजता हूँ। வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே सूखी और निर्जल ऊसर भूमि पर என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. मेरा मन तेरा प्यासा है, என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது. मेरा शरीर तेरा अति अभिलाषी है। நீர் என்னுடைய தேவன், तू मेरा परमेश्वर है, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். भोर के समय तुझे यत्न से ढूंढूंगा। வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே सूखी और निर्जल ऊसर भूमि पर என் ஆத்துமா உம்மில் தாகமாய் இருக்கிறது. मेरा मन तेरा प्यासा है, என் மாம்சமானது உம்மையே வாஞ்சிக்கிறது என்று मेरा சொல்கிறார். शरीर तेरा अति अभिलाषी है। தாவீதுடைய ஆத்துமாவுடைய ஒரு ஏக்கம். दाऊद के मन में बहुत बड़ी आफना, அதிகாலமே எழுந்து உட்கார்கிறார். बड़ी भोर के समय उठकर बैठता है। நீர் என் தேவன், तू मेरा परमेश्वर है, என் தேவனை நான் பார்க்க வேண்டும் என்று அதிகாலமே எழுந்து உட்கார்கிறார். मुझे अपने परमेश्वर से मिलना है बोलकर भोर के समय उठकर बैठता அவரை है। பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆத்துமாவில் ஒரு பெரிய தாகம், उसे मिलने का मन में बहुत बड़ा प्यास है, அவருடைய ஆத்துமாவில் ஒரு பெரிய ஏக்கம். अपने प्राण में बहुत बड़ी हाफना है। இந்த தாகம் இந்த ஏக்கமும் தாவீதுக்குள்ளே காணப்பட்டது. यही प्यासा और हाफना दाऊद के अंदर था। அப்ப ஒரு மனுஷனுடைய ஆத்துமா உயிரோடு இருக்குமையானால், यदि किसी व्यक्ति का प्राण जीवित हो, தேவனுடைய பிள்ளைகள் சரீரத்தில் பிழைத்து இருக்கிறோம். भले शरीर में हम जिंदा हैं, உள்ளே இருக்கிற ஆத்துமா உயிரோடு இருக்கிறதா மரித்து போய் இருக்கிறதா நமக்கு தெரியாது. लेकिन अंदर का प्राण मरा हुआ है या जिंदा है इसे हम नहीं जानते हैं। ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். केवल कुछ चिन्ह मैं आपको बता सकती हूँ। அதை ஆராய்ந்து அறிந்து பார்த்து நீங்கள் மனதிருப்பது உங்களுக்கு நல்லது. उसे जांच कर उसे देखकर मन फिराना अच्छी बात है। ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா உயிரோடு இருக்குமையானால், यदि किसी मनुष्य के अंदर की प्राण जीवित है, அது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா வாழ்ந்து கொண்டு இருக்குமையானால், या किसी मनुष्य के अंदर की प्राण जिंदा है, அந்த மனுஷனுடைய ஆத்துமா நேசரை தேடு. तो उस मनुष्य का प्राण अपने प्रिय को ढूंढता है। ஜெபிக்கிறது தான் ஆண்டவரை தேடுகிறது. प्रार्थना करने का यही प्रिय को ढूंढना, அங்கே இங்கே போய் தேடிட்டு இருக்க கூடாது. यहाँ वहाँ जाकर नहीं ढूंढना है। சூலமித்தியால போல தேடி அலைய கூடாது. सुनमित्युस के समान नहीं ढूंढना है। ஆனா சூலமித்தியால் சொன்னது போல என் நேசரை கண்டேன் என்று சாட்சி சொல்லணும். सुनमित्युस के समान गवाही बताना है कि मैंने अपने प्रिय को पा लिया। இதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள்? आज कितने लोग कितने घंटे प्रार्थना करते हो? உங்கள் மனசாட்சி உங்களோடு கூட பேசட்டு. आपका विवेक आपसे बात करने दो। ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் குறைவு. परमेश्वर के पास रखा हुआ संगति कम है। ஜெபிக்க மனமில்லை, प्रार्थना करने की इच्छा नहीं, ஆனால் ஆத்துமா வாழுகிறது என்று சொல்கிறார்கள். लेकिन कहते हैं कि मेरा प्राण जी रहा है। சரீரத்தை பார்த்து வாழுகிறது என்று சொல்லலாம். शरीर को देखकर कह सकते हैं कि हम जीवित हैं। ஆத்துமா ஜெபிக்க மனமற்று இருக்குமையானால், यदि हमारा प्राण में प्रार्थना करने की इच्छा नहीं, ஜெபத்திலே வாஞ்சை இல்லாது இருக்குமையானால், यदि प्रार्थना में हाफना नहीं, தேவ சமூகத்திலே வாஞ்சை இல்லாது இருக்குமையானால், परमेश्वर के सम्मुख में आने की हाफना नहीं, அந்த ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. तो वो प्राण मरा हुआ है। ஓடி ஓடி உழைப்பார்கள், दौड़ दौड़ कर कमाएंगे, சமயமே இல்லாமல் இருக்கு. समय ही नहीं मिलता है। ஜெபிக்க மனசு வரவே வராது. प्रार्थना करने की इच्छा ही नहीं होती है। பிறந்து வளர்றதே பெந்தேகோஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்கிறார்கள். जन्म से ही बच्चे पेंटेकोस परिवार में पलते हैं, ஆனா வேத வாசிக்க விருப்பம் இல்ல, लेकिन पवित्र शास्त्र पढ़ने की इच्छा नहीं, ஜெபிக்க மனம் இல்ல. प्रार्थना करने की मन नहीं। ஏனோ பெந்தேகோஸ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால ஆராதனைக்கு வருகிறார்கள். केवल पेंटेकोस परिवार में पैदा हुए पले गए इसलिए आराधना में आते हैं। கர்த்தர் பார்க்கிறார்,
परमेश्वर देखता है ஆத்துமா மரித்து போய் இருக்கிறது. क्योंकि उनकी प्राण मरी हुई है। ஆத்துமா இன்றைக்கு வாழ வேண்டுமானால், यदि आपका प्राण जीना हो, வருஷம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், इस साल भर आपको उन्नति पाना है, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று வாழ வேண்டுமானால், यदि आपको परमेश्वर का आशीर्वाद पाना है, கர்த்தரை தேடுங்கள். यहोवा को खोजो, கர்த்தரை தேடுங்கள். यहोवा को यत्न से ढूंढो, வேதத்தை வாசியுங்கள். पवित्र शास्त्र को ध्यान करो। கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு இன்பமா இருக்கட்டும். परमेश्वर का सम्मुख आपके लिए मधुर होने दो। தாவீதை போல சொல்லுங்கள். दाऊद के समान बोलिए, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல இருக்கிற என் ஆத்துமா सुखी निर्जल भूमि और ऊसर भूमि के समान होने वाली मेरी मन உம்மை வாஞ்சிக்கிறது. आप पर प्यासा है। அவருடைய ஆத்துமா அப்படி இருக்கு. उसका प्राण वैसा है, அவருடைய ஆத்துமா விடாய்த்து போன தண்ணீரற்ற பூமியை போல उसका प्राण जो सुख और निर्जल भूमि के समान கர்த்தரை பார்க்கணும் ஆசையோடு இருக்கிற. यहोवा को ढूंढने से यत्न से ढूंढने पर लालसा है। நம்ம செடி தண்ணி ஊத்தி செடி வளர்க்கிறோம். हम पानी डालते हैं हमारे पौधे पर, 2 நாள் செடிக்கு தண்ணி ஊற்றா விட்டா यदि 2 दिन पौधे को पानी न दे, பூமி எல்லாம் வெடிச்சு வெடிச்சு போயிடுது. उसका सारा जो मिट्टी जो जमीन है फट जाता அந்த है। பூமி வெடிப்பு விழுந்த போது जैसे उसमें चीर गिर जाती है, எவ்வளவு நேரம் தண்ணி போட்டாலும் जितनी भी देर आप पानी डालते जाओ, தண்ணி உறிஞ்சிட்டே இருக்கும். पानी उसका अंदर जाते ही रहता है, தொட்டி நிறையாது. वो कभी टैंक भरता नहीं, ஏன்னா அந்த அளவுக்கு பூமி காஞ்சு போய் வறண்டு போய் இருக்குது. क्योंकि जमीन उतनी सूख गई है। அந்த வறண்டு போன பூமி सूखा और निर्जल भूमि தண்ணிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. पानी के लिए प्यासा है। சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல வாழ்கிறவர்கள் சொல்லுவார்கள், कुछ विभाग में रहने वाले लोग कहते हैं, நாங்கள் குடியிருக்கிற இடத்துல உள்ள பூமி हम जहाँ पर रहते हैं उस जगह का भूमि அது வானம் பார்த்த பூமியா இருக்கிறது. वो आकाश की ओर देखने वाली भूमि है। வானத்திலிருந்து மழை பெய்தால்தான் எங்க பூமி விளையும் என்று சொல்லுகிறார்கள். आकाश में से पानी वर्षा बरसाने पर ही वहाँ पर कोई धान्य बढ़ेगी। இப்படி தாவீதுடைய ஆத்துமா ऐसी दाऊद की प्राण கர்த்தரை தேடுகிற ஒரு ஆத்துமாவா இருந்தது. यहोवा का खोज करने वाला प्राण था। தேவனை தேடுகிற வாஞ்சிக்கிற இருதயம் எவருக்குள்ள இருக்கிறதோ அவருடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. जो कोई यहोवा को खोजता है उसका ये प्राण जो है जीवित है। தேவனுடைய பிள்ளை இந்த வாஞ்சை உங்கள் வாழ்க்கையிலே குறைபட்டு இருக்குமேயானால், यदि यह हाफना और अभिलाषा आपके अंदर कम गया हो, உங்கள் சரீரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆத்துமா மரித்த நிலைமையில இருக்கிறது. आपका शरीर केवल जी रहा है लेकिन आपका प्राण मर चुका है, ஆனபடினால நீங்கள் விழிப்புள்ளவர்களா இருந்து इसलिए जागते हुए रहो। சாட்சி சொல்லணும். गवाही बताना है। நான் என் ஆத்தும நேசரை கண்டேன் என்கிற சாட்சி சபையில சொல்ல வேண்டும். मैं अपने प्राण प्रिय से मिल लिया हूँ, पा लिया हूँ, ऐसी गवाही बताना है। இந்த தாகத்தோடு தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் ஒரு ஆத்துமா உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும். इसी प्यास के साथ परमेश्वर के सम्मुख में अभिलाषा के साथ आने की एक प्यास आपके अंदर बढ़ना है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீர்மானத்தோடு ஜீவிப்பீர்களானால் परमेश्वर के लोग यदि आप निर्णय के साथ जियोगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। இப்படி ஆத்தும நேசரை தேடுகிற ஒரு இருதயம் प्राण प्रिय को खोजने वाले का अनुभव, அவர்கள் ஆண்டவரை தேடும் போது वे जो परमेश्वर को ढूंढते हैं, மணிக்கணக்காய் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது कई घंटों भर जब परमेश्वर के चरण में बैठकर प्रार्थना करते हैं, அவருடைய முகத்துல பெரிய பிரகாசம், उनकी चेहरा में एक प्रकाश, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம், उनके जीवन में आशीर्वाद, அவருடைய ஆத்துமா उनका प्राण கர்த்தரை தேடுகிறது. यहोवा को खोजता है। கர்த்தரை தேடி தேடி यहोवा को खोज कर கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறது. यहोवा की महिमा करने लगता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, கன்னி மரியாதை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். कुंवारी मरियम के बारे में हम पढ़ते हैं, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாதை குறித்து வாசிக்கிறோம். यीशु मसीह को जन्म दिया हुआ माता मरियम के बारे में पढ़ते हैं। இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாதை यीशु मसीह का माता जो मरियम, அவள் வாய் திறந்து சொல்லுகிறாள், वो अपना मुंह खोलकर कहती है, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. मेरा प्राण यहोवा की महिमा कर रहा है। என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. मेरा मन यहोवा की महिमा कर रहा है। என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. मेरा प्राण मेरे उद्धारकर्ता के कारण मग्न है। என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. मेरा प्राण यहोवा के कारण आनंदित है। எலிசபெத் வீட்டுக்கு கடந்து போகிறார் மரியாள். जब एलिजाबेथ के घर जाती है मरियम, எலிசபெத் 6 மாச கர்ப்பிணியா இருக்கிறாள். एलिजाबेथ जो है 6 महीने की गर्भवती थी। எலிசபெத் வீட்டுக்கு போனபோது जब एलिजाबेथ के घर गई, அங்கே எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். वहां पर वह एलिजाबेथ को अभिवादन देती है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது,
पवित्र शास्त्र में लिखा गया है மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தம் எலிசபெத்தின் காதுல விழுந்தபோது जैसे ही मरियम के अभिनंदन की आवाज एलिजाबेथ के कान में गिरा எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு எழுதப்பட்டிருக்கு. एलिजाबेथ के पेट में जो गर्भ में जो बच्चा था वो कूदने लगा வயிற்றில் உள்ள பிள்ளை கூட களிப்பாய் துள்ளுகிறது. पेट के अंदर का बच्चा तक कूदने लगता है எவருடைய ஆத்மா நேசரை வாஞ்சிக்கிறதோ जिसका प्राण अपने प्रिय को चाहता है எவருடைய ஆத்மா கர்த்தரை தேடுகிறதோ जिसका प्राण यहोवा को खोजता है அவருடைய ஆத்மா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது. उनका प्राण यहोवा के कारण आनंदित होता है கர்த்தரை தேடுகிற ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்தும். यहोवा की खोजियां केवल यहोवा की महिमा करेंगे கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்கிற மற்றவர்கள் களி கூறுகிறார்கள். यहोवा की महिमा करने वाली बातों को सुनने वाले और यहोवा की महिमा करते हैं வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சு. पेट के अंदर का बच्चा तक कूदने लगता है அநேக ஆவிக்குரிய சகோதரிமார்கள் कई आत्मिक बहन लोग வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது जब उनके पेट में गर्भ में बच्चा होता है அவங்க சும்மா போய் சண்டே கிளாஸ்ல உட்கார்ந்துருவாங்க. वो जाकर संडे क्लास में बैठते हैं சண்டே கிளாஸ்ல போய் உட்கார்ந்துருப்பாரு. संडे क्लास में जाकर बैठे रहते हैं அவர் சொல்லுவாரு वे लोग बोलते हैं நான் சண்டே கிளாஸ்ல போய் இல்ல मैं संडे क्लास में नहीं बैठी हूँ நான் சண்டே கிளாஸ்ல போய் இருக்கும்போது मैं जब संडे क्लास में जाकर बैठती हूँ சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுக்கிற வசனத்தை என் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை கேட்கும். संडे क्लास में जो वचन सिखाया जाता है वो मेरा पेट का बच्चा सुनेगा என் பிள்ளை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே வசனம் கேட்கும். मेरा बच्चा जो पेट में रहते समय वचन सुनना है அப்படி அந்த பிள்ளை வசனத்தை கேட்டு கேட்டு வளரும் போது वैसा वचन सुन सुनकर जब वो पलता है என் பிள்ளை பிறந்தாலும் வளரும் போது வசனத்துல வளருங்கிற விசுவாசத்தோடு நான் சண்டே கிளாஸ்ல உட்காருகிறேன் என்று ஆவிக்குரிய சகோதரிகள் சொல்கிறார்கள். मेरा बच्चा जब बड़ा होगा तो वचन में बहुत ही श्रेष्ठ हो जाएगा इस विश्वास के साथ कुछ विश्वासी बहन लोग कहते हैं இன்னைக்கு விசுவாச சகோதரிகள் எப்படி இருக்கிறீர்கள்? आज के विश्वासी बहन लोग कैसे हैं இன்னைக்கு வீடுகளுக்கு கடந்து போனால் यदि हम किसी के घर जाएं பெட்ரூம்ல बेडरूम में நல்ல அழகழகான பேபிஸ் போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறார்கள். अच्छा सुंदर सा बच्चों का फोटो लगा कर रखते हैं நல்ல அழகான பிள்ளைகளுடைய போட்டோக்கள் सुंदर सुंदर बच्चों की फोटो வசன போடலாம் தொலைஞ்சு போகுது. अब वचन का फला गुम गया है வசன போடலாம் வீட்டு செவர்ல இருந்தது. पहला वचन का बोर्ड ही घर के दीवार में लगा रहता था இப்போ அவங்க மாசமா இருக்கிறாங்களாம். लेकिन अभी वो गर्भवती हैं அதனால வசன போடலாம் கலத்தி ஒரு இடத்துல வச்சிட்டு इसलिए वचन का बोर्ड निकाल के रख दिया அங்க பஜார்ல போனா बाजार में जाएंगे அங்க ரோட்ல கீழே நிறைய படம் போட்டுருப்பான். वहां पर रोड में सड़क में से बेचते हैं बड़ा चित्र का पोस्टर கிண்டி கிண்டி பாப்பாங்க. ऐसे निकाल निकाल कर देखेंगे எந்த போட்டோ நல்லா இருக்கு, कौन सा फोटो अच्छा है எந்த பிள்ளை போட்டோ நல்லா இருக்கு. कौन सा बच्ची का फोटो अच्छा है தூங்கி முடிச்ச உடனே அந்த போட்டோவை முடிக்கணும். जैसे नींद से जागेंगे उस बच्चे का चेहरा देखना है எப்பவெல்லாம் அந்த போட்டோவை முடிக்கிறோமோ जब जब उस फोटो को देखते हैं தூங்கி முடிச்ச உடனே அந்த போட்டோவை முடிக்கணும். जैसे ही नींद से जागेंगे उस बच्चे की फोटो को देखना है அப்படி தரிசனம் பார்த்தா வயித்துல இருக்க பிள்ளை அதே மாதிரி இருக்குமா. वैसा दर्शन देखने पर पेट का बच्चा भी उस फोटो की समान बच्ची बन जाएगा விசுவாச சகோதரிகள் சொல்லுகிற வார்த்தை ये सब विश्वासी बहनों की बात है காலம் மாறி போயிடுச்சு. समय बदल गया है காலம் மாறி போயிடுச்சு. समय बदल गया है கர்த்தரை தேடுவது குறைந்து போயிடுச்சு. यहोवा को खोजना कम हो गया है கர்த்தருடைய முகத்தை தரிசனிக்கணும் என்கிற வாஞ்சை குறைந்து போயிடுச்சு. यहोवा के मुंह को दर्शन करने की आदतें घट गई हैं ஆனபடினால கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. इसलिए परमेश्वर की महिमा नहीं कर पाते கர்த்தரை மகிமைப்படுத்த முடியல. परमेश्वर की महिमा नहीं कर पाते இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு आज के दिन परमेश्वर को महिमा करना छोड़कर எலிசபெத்தும் மரியாளும் சந்திக்கிறார்கள். एलिजाबेथ और मरियम एक दूसरे से मिलते हैं எலிசபெத் வீட்டுல மரியாள் 3 மாசம் தங்கி இருந்தாள். एलिजाबेथ के घर में मरियम 3 महीने तक रुकी 3 மாசம் தங்கி இருந்தாள். 3 महीने तक रुकी அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். वे यहोवा की महिमा करते हैं அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया நீங்க உங்க வீட்டுக்கு விருந்தா வந்தா எத்தனை நாள் வைப்பீங்க? आज के दिन आपके घर में यदि कोई मेहमान आए तो कितना दिन रखते हैं எத்தனை நாள் வைப்பீங்க? कितने दिन रखते हैं மனசாட்சி உங்களோட சொல்லும். आपका विवेक आपके मन से कहेगा சிலர் வரும்போதே நினைப்பாங்க कुछ लोग आते समय ही सोचेंगे காபி போட்டு கொடுத்தா இருப்பாங்களா போயிருவாங்களா தெரியலையே. यदि कॉफी बनाकर दे तो बैठ जाएंगे या चले जाएंगे நடைமுறையில நடக்கிற பழக்கங்களை சொல்றேன். ये सब आदतें जो हो रही है उसे ही बता रही हूँ கூடி போனா 3 நாள். ज्यादा से ज्यादा 3 दिन அந்த பழமொழியே சொல்லிடுவாங்க. वो कहावती है
விருந்து மருந்து 3 நாளைக்கு, कि मेहमान का घर और दवा केवल 3 दिन के लिए। 3 நாளைக்கு மேல இருந்தாச்சுன்னா அது ஆபத்து. 3 दिन के ऊपर यदि किसी के घर रहेंगे तो वो खतरा है। அதனால மரியாதையா கிளம்பிடணும். इसलिए मर्यादा से निकल जाना है। யார் வாயில இருந்து வர வார்த்தை? ये किसकी मुंह से निकलने वाली बातें? கர்த்தரை உண்மையாய் தேடி जो यहोवा को सच्चाई से ढूंढकर அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்ந்து उसकी ये प्राण यहोवा में जीते हुए கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆத்துமாவாக இருந்தால் இந்த வார்த்தை சொல்லாது. यहोवा को महिमा करने वाले लोग रहेंगे तो ये नहीं कहेंगे। 3 நாளைக்கு மேல இருந்த மரியாதை போயிடும். 3 दिन के ऊपर रहेंगे तो मर्यादा चला जाता है। ஏன் ஊர் நாட்டுல போய் சொந்த பந்த வீட்டுல மாசக்கணக்க போய் உட்கார தெரியுது. गांव में रिश्तेदारों के घर में कई महीनों भर जाकर रहते हैं। எப்போ லீவு கிடைக்கும், கிடைக்கிற லீவு விட எக்ஸ்ட்ரா லீவு வாங்கிட்டு போய் சொந்த பந்தம் எல்லாம் சுத்த தெரியுது. कब छुट्टी मिलेगा और छुट्टी से ऊपर अपने रिश्तेदारों के घर जाकर रहते हैं। ஆனா அங்கெல்லாம் மன உரி வரவில்லை. वहाँ सब कभी नहीं भेद हुआ। 3 நாளைக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லி கிளம்ப முடியல. 3 दिन के ऊपर नहीं रहना चाहिए बोलकर निकल नहीं पड़े। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது लेकिन आत्मिक रीति से आत्मिक विश्वासी लोग जब एक दूसरे से मिलते हैं, கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயம் இல்லாத காரணத்தினாலே यहोवा की महिमा करने की मन न होने के कारण அங்கே வாக்குவாதங்கள் உண்டாகி वहाँ पर वाद विवाद होकर 3 நாளைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே போகணும்னு நினைக்கிறார்கள். 3 दिन के ऊपर नहीं रहना चाहिए बोलकर बाहर निकलते हैं। கர்த்தரை மகிமைப்படுத்தினால் यदि हम यहोवा की महिमा करेंगे, கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்ல சொல்ல தேவநாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கு. यहोवा के द्वारा किया गया भलाई को दोहराते दोहराते यहोवा की महिमा होती रहेगी। நான் இப்படி ஒரு பாதையில போன கர்த்தர் எனக்கு இப்படி உதவி செய்தார். मैं जब इस रास्ते से चल रहा था तो परमेश्वर ने मेरी भलाई की। கர்த்தர் செய்த அற்புதங்களை குறித்து சாட்சியாய் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். यहोवा ने किया हुआ अद्भुत कामों को गवाही के तौर पर बताते रहना है। 2 பேர் இருக்கும்போது கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். जहाँ पर 2 जन रहते हैं वहाँ पर एक दूसरे से गवाही बताना है। இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவம் குறைந்து போனது. आज के दिन इस प्रकार का एक अनुभव घट गया है। சகோதரிமார்கள் ஒன்று சேர்ந்தால் बहन लोग जब एक मिल जाते हैं, அடுத்த வீட்டு கதைகளை பேசி நேரத்தை போக்குகிறார்கள். पड़ोसी का घर की बातें बोलकर अपना समय व्यर्थ करते हैं। சகோதரன்மார்கள் ஒன்று சேர்ந்தால் यदि भाई लोग एक दूसरे से मिले, கேலி கிண்டல் பண்ணி கொண்டு சமயத்தை வீணடிக்கிறார்கள். मजाक मस्ती करते हुए अपना समय को व्यर्थ करते हैं। தேவனுடைய பிள்ளை ஆத்துமா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து. यदि हमारी प्राण जी रहा हो तो केवल परमेश्वर के नाम को महिमा करेगी। கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆத்துமா परमेश्वर को महिमा करने वाली प्राण அது சொல்லு என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. वो कहेगा कि मेरा मन यहोवा को महिमा कर रहा है। என் ஆவியின் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. मेरा प्राण उद्धारकर्ता के कारण मग्न हो रहा है। கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆத்துமாவுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை களி கூற பண்ணுகிறது. यहोवा को महिमा करने वालों के मुंह से निकलने वाली बातें दूसरों को मग्न कर देता है। தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை களி கூற பண்ணுகிறதா அல்லது மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதா? आज के दिन आपके मुंह से निकलने वाली बातें दूसरों को आनंदित कर रहा है या खेदित कर रहा है? ஆத்துமா வாழுமானால் यदि आपका मन जी रहा हो, உங்கள் வாயின் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்து. आपकी मुंह की बोली केवल परमेश्वर को महिमा करेगी। உங்கள் ஆவி இரட்சகராகிய கர்த்தருக்குள் களி கூறு. आपकी प्राण जो यहोवा उद्धारकर्ता के कारण मग्न होगा। உங்கள் வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை களி கூற பண்ணு. आपकी मुंह की बोली दूसरों को आनंदित कर देगा। எலிசபெத் சொல்லுகிறாய், एलिजाबेथ कहती है, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவதற்கு என்ன பாக்கியம். मेरा परमेश्वर यहोवा का माता मेरे पास आने के लिए मेरे लिए कितना बड़ा भाग्य है। எலிசபெத் மரியாள் வாழ்த்துகிறாள். मरियम अभिवादन करती है எலிசபெத்துக்கு தீர்க்க தரிசனம் வர வருது. और एलिजाबेथ को भविष्यवाणी की आत्मा हुई। கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசும்போது जब परमेश्वर को महिमा करने वाली बातें कहते हैं, கேட்கிற ஆத்மாவுக்குள்ள தீர்க்க தரிசனம் ஆவி கிரியை செய்கிறது. सुनने वाले प्राण के अंदर भी भविष्यवाणी की आत्मा क्रिया करती है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை உங்கள் வாயின் வார்த்தைகளை கேட்கிற மற்றவர்களுக்குள்ள வைராக்கியமும் கோபமும் எழும்புகிறது. आज के दिन आपकी मुंह की बातों को सुनने वालों के मन में वैराग्य और क्रोध उठता है। காரணம் என்ன? कारण क्या है? ஆத்மா கர்த்தரை தேடவில்லை. प्राण यहोवा को नहीं ढूंढता है। பாவத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார்கள். पाप में बैठे हुए यहोवा को ढूंढ रहे हैं। சுகமுகமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை தேடி கொண்டிருக்கிறார்கள். सुख विलास से रहते हुए यहोवा को ढूंढ रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டிய இடத்தில் தேடாமல் சூழ்விட்டாலை போல வழிகளில் தேடி கொண்டிருக்கிறார்கள். जहाँ पर प्रभु को ढूंढना चाहिए वहाँ
रास्ते में, सड़कों में, गलियों में ढूंढ रहे நம்முடைய हैं। வாயின் வார்த்தை மற்றவர்களை கழிவுற பண்ணுகிறதா? अब क्या हमारी मुंह की बोली दूसरों को मग्न करता है? நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா? क्या हमारी मुंह की बातें दूसरों को घायल करता है? இதை வைத்து உங்களை நீங்கள் நிதானித்து ஆராய்ந்து பாருங்க. इसे जांच कर अपने आप को सुधार लीजिए। அப்படி இல்லாவிட்டால் यदि वैसा ना हो, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க. परमेश्वर के सम्मुख में अपने आप को कबूल कीजिए। ஆண்டவரே, என் ஆத்துமா உமக்குள்ளே வாழ வேண்டும். हे प्रभु, मेरी प्राण आप में जीना है। என் ஆத்துமா உமக்குள்ளே வாழ வேண்டும். हे मेरी प्राण आप में जीना है। ஆவிக்குரிய ஜீவியத்திலே आत्मिक जीवन में எவருடைய ஆத்துமா உயிரோடு வாழுகிறதோ, जिसके प्राण जीवित है, அல்லது எவருடைய ஆத்துமா அவர்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ, जिसका प्राण उनके भीतर जी रहा है, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, वो केवल यहोवा के नाम महिमा करने वाले नहीं, கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். बल्कि यहोवा के बारे में दूसरों को गवाही बताने वाले बनेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? கர்த்தரை தேடுகிறோமா? क्या हम यहोवा के खोजिया हैं? தேவ சமூகம் நமக்கு இன்பமா இருக்கிறதா? यहोवा का सम्मुख हमारे लिए मधुर लगता है। இன்னைக்கு தேவ சமூகத்தில் முழங்கால் போடணும்னு சொன்னாலே வருத்தமா இருக்கிறது. यहोवा के सम्मुख में आकर घुटना टेकने के लिए बहुत बड़ा तकलीफ होता है। ஆத்துமா வாழ்ந்தால் यदि हमारा प्राण जी रहा हो, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க விட்டால் கூட சமாதானம் இழந்து போகும். प्रतिदिन यदि 1 घंटा भी प्रार्थना न करोगे तो हमारा शांति उड़ जाता है। இன்னைக்கு ஒரு சீரியல் கேன்சல் ஆகி போச்சுன்னா சமாதானம் கெட்டு போகுது. यदि आज के दिन किसी सीरियल देखने से चूक जाते हैं तो उनका पूरा शांति बिगड़ जाता है। யாராவது ஒரு ஆள் உள்ள வந்துட்டுனா यदि कोई एक जन अंदर आ जाए, சொல்றாங்க சாத்தா மாதிரி வந்து சேர்ந்துட்டு சீரியல் தடுக்குறது. कहते हैं शैतान जैसा आ गई, सीरियल देखने में देख रही थी बिगाड़ दी। ஜெபிக்கிற நேரத்துல ஒரு ஆள் வந்ததுன்னா यदि प्रार्थना करते समय कोई आ जाए, ஜெபத்துல இருந்து எழுப்பி சந்தோஷமா உட்கார்ந்து கதை விடுவாங்க. प्रार्थना में से उठकर बैठकर अच्छी तरह से गप्पा मारेंगे। ஆத்துமா உயிரோடு வாழ்ந்தால் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கும். जिसका प्राण जी रहा हो वही परमेश्वर के समूह को ढूंढेंगे। ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தும். यदि यहोवा का आपका प्राण जी रहा हो तो यहोवा की महिमा करोगे। ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லு. यदि आपके प्राण जी रहा हो तो यहोवा के कारण गवाही बताओगे। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் வாருங்க. हे लोगों तुम सब आओ। சகல ஜனங்களே हे सारे लोगों நீங்கள் எல்லாரும் வாருங்க. तुम सब आओ। கேளுங்க. सुनो, கர்த்தரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு சாட்சியா சொல்லுவேன். यहोवा ने मेरे मन के लिए किया हुआ बातों को गवाही के तौर पर बताऊंगा। 66வது சங்கீதம் 6வது வசனத்துல அப்படி எழுதுகிறார், 66 भजन संहिता के 6वां वचन में लिखा गया है, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்க. तुम सब आकर सुनो। அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு சொல்லுவேன். उसने मेरे प्राण के साथ किया हुआ बातों को मैं वर्णन करूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இதைத்தான் சொல்லுகிறது ஜீவனுள்ள சாட்சி. यही जीवित गवाही। இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல எத்தனையோ விசுவாசிகள் இருந்திருக்கிறார்கள். इस इन बातों का अर्थ न समझते हुए कितने विश्वासी लोग थे, எத்தனையோ வருஷமா ஆராதிச்சிட்டு இருந்திருக்கிறார்கள். कितने सालों से प्रभु की आराधना कर रहे ஒரு हैं। நாள் கேட்டாங்க, एक दिन उन्होंने मुझसे पूछा, சிஸ்டர் ஜீவனுள்ள சாட்சி எழுப்பு, ஜீவனுள்ள சாட்சி எழுப்புன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? उन्होंने पूछा, आप बोलते हो जीवित गवाही बताइए, जीवित गवाही बताइए, इसका मतलब क्या है? ஜீவனுள்ள சாட்சினா என்னன்னே தெரியல அப்படிங்க. जीवित गवाही का मतलब ही हम नहीं जानते हैं। வயித்து வலி சுகமாயிச்சு, கால் வலி சுகமாயிச்சு அப்படிங்கிறது சாட்சி இல்ல. ये मेरा पेट दर्द दूर हो गया, पैर दर्द दूर हो गया, ये कोई गवाही नहीं है। இது கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. ये सब परमेश्वर ने किया हुआ भलाई के बदले में धन्यवाद कहना। ஜீவனுள்ள சாட்சி जीवित गवाही ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு சொல்லுகிற சாட்சி. हमारे प्राण के लिए परमेश्वर ने जो किया हुआ भलाई को गवाही के तौर पर बताना। சரீரத்துல கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் शारीरिक रीति से शरीर के लिए परमेश्वर जो अद्भुत काम करता है, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக சொல்லுகிற ஒரு சாட்சி. उसे परमेश्वर की महिमा के लिए या परमेश्वर को धन्यवाद कहने के रूप में हम खड़े होकर गवाही देते हैं। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, கர்த்தரின் ஆத்மாவுக்கு செய்ததை சாட்சியாய் நான் சொல்லுவேன். परमेश्वर यहोवा ने मेरे प्राण के लिए जो भलाई किया है उसे मैं गवाही के तौर पर बताऊंगा। அதனால எல்லாரும் வாருங்க. इसलिए
उसमें सब आओ। எல்லாரும் கூடி சேருகிற இடம் தான் சபை. सब लोग इकट्ठा होने वाला स्थान ही यहोवा का भवन है। எல்லாரும் கூடி வருகிற சபை நடுவிலே सब लोग जहाँ पर इकट्ठा होता है उस भवन के बीच में கர்த்தர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் சாட்சியாக சொல்லுவேன். यहोवा ने जो मेरे प्राण के साथ किया है उसे मैं गवाही के तौर पर बताऊंगा। ஆத்துமாவுக்கு சாட்சி என்னது? प्राण के लिए गवाही क्या है? நான் கர்த்தரை தேடினேன். मैंने यहोवा को ढूंढा, கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். यहोवा ने मेरी सुन ली। இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு பேசினார். इस वचन के द्वारा परमेश्वर ने मुझसे बात किया। நான் படுத்து நித்திரை செய்தேன். मैं लेट कर सो गया। வரப்போகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு சொப்பனத்தின் மூலமாக தெரியப்படுத்தினார். आने वाली बातों को परमेश्वर ने सपने के द्वारा बताया। என் துக்கம் என் இருதயத்தை நிறைத்திருந்தது. मेरा दुख मन में भरा हुआ था। நான் ஆவியில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது लेकिन जब आत्मा में भर कर प्रार्थना कर रहा था, என்னையும் அறியாமலேயே என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு என் வாயிலிருந்தே வந்தது. मेरे अनजाने में मेरी समस्या का हल मेरे मुंह से निकल गया। சமாதானத்தோடு என் ஜெபத்தை முடித்து எழுப்பினேன். बड़े शांति से मैंने अपना प्रार्थना समाप्त किया। ஆத்தும நேசரை நான் கண்டேன். मैंने अपने प्राण प्रिय को देखा। நேசருடைய சத்தத்தை நான் கேட்டேன். मैंने अपना प्रिय का आवाज सुना। இதுதான் ஆத்துமாவிலே கர்த்தர் செய்கிற நன்மைகள். यही अपने प्राण में परमेश्वर ने किया हुआ भलाई। இது ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் அறிவிக்கக்கூடிய இடம் தேவ சமூகம். अपने प्राण के साथ परमेश्वर ने किया हुआ भलाई को सुनाने का स्थान केवल यहोवा का भवन है। இப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறதா? क्या ऐसी कोई गवाही है? எத்தனை வருஷம் விசுவாசியாய் இருக்கிறோம்? कितने साल से हम विश्वासी हैं? சாட்சி சொல்லி இன்னைக்கு அநேகருக்கு வெட்கம். आज कई लोगों को गवाही बताने को बड़ा शर्म लगता है। சாட்சி சொல்ல வெட்கம். गवाही बताने को शर्म, தேவ சமூகத்திலே வருவதற்கு வெட்கம். यहोवा के सम्मुख में आने को शर्म, ஆவிக்குரிய விசுவாசிகளோடு ஐக்கியம் வைப்பதற்கு வெட்கம். आत्मिक विश्वासियों के साथ सहभागिता रखने के लिए शर्म आती है। நம்முடைய நண்பர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஐக்கியம் எப்படி இருக்கு? हमारा मित्रत्व या हमारा दोस्ती किस प्रकार है? ஜெபிக்கிறவங்களோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிப்போம். यदि हम प्रार्थना करने वालों के साथ हमारी दोस्ती होगी तो हम भी प्रार्थना करेंगे। தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன். दानियेल प्रार्थना करने वाला एक इंसान था। அங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது जब वहां पर कोई विपत्ति परिस्थिति आई, அவனோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாய் நண்பர்களை தெரிந்தெடுத்தார். उसके साथ अपने साथ प्रार्थना करने के लिए उसने दोस्तों को चुन लिया। அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்? आपके दोस्त किस प्रकार हैं? அக்கினி சூளையை தூக்கி போட்டாலும் भले आग की ज्वाला में उठाकर फेंक दे, கர்த்தரை மறுதலிக்காதவர்கள். वे यहोवा को कभी इनकार नहीं करते। தானியேல் தன்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தோழர்களை சேர்த்துக்கொண்டு दानियेल अपने साथ प्रार्थना करने वाले दोस्तों को इकट्ठा कर लिया। ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறான். रात भर बैठ के प्रार्थना करता है। கர்த்தருக்கு தரிசனத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். परमेश्वर ने उसे दर्शन दिया। அவனோடு கூட சேர்ந்த நண்பர்கள் उसके साथ जो भी दोस्त थे, 7 மடங்கு சூளை நெருப்பு அதிகரித்தாலே 7 गुना अधिक जब आग की भट्टे को बढ़ा दिया गया, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவர் என்று சாட்சி சொன்னார்கள். वे लोग गवाही बताने लगे कि हमारा परमेश्वर जो हमें छुड़ाने वाला वो सामर्थी है। இப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட ஐக்கியம் வைக்கிறவர்கள் ஜீவன் உள்ளவர்கள், ஆத்மா வாழுகிறவர்கள். ऐसे दोस्तों के साथ दोस्ती रखने वाले परमेश्वर के लोग, उनकी प्राण जीता है। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग हम अधिक ध्यान पूर्वक அதிக रहेंगे, கவனமாய் இருக்கணும். अधिक ध्यान पूर्वक रहेंगे। 2 பேர் 3 பேர் சேர்ந்து நம்முடைய வார்த்தைகள் வந்து ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 जन 3 जन यदि इकट्ठा हो जाए तो एक दूसरे से हमारे परमेश्वर ने हमारे प्राण के लिए की हुई बातों को बातें करना है। கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के वचन के बारे में बातें करना है। அதுக்காக உலக பிரகாரமான காரியங்களை பேசக்கூடாது என்பதல்ல. इसका मतलब ये नहीं कि दुनिया की कोई बातें नहीं करना है। தேவனுடைய பிள்ளைகள் கூடி வருகிற போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேச வேண்டும். जब भी हम एक दूसरे से मिलते हैं तो परमेश्वर की बातों को अधिक सा करें। தாவீது தன் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் அறிவிக்கிறார். दाऊद ने अपने प्राण के साथ परमेश्वर ने किया हुआ भलाई को वर्णन करता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆத்துமா உயிரோடு இருந்தால், यदि हमारा प्राण जीता हो, ஆத்துமா வாழ்ந்து கொண்டிருந்தால், यदि हमारा प्राण जी रहा हो, அந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கு. उस प्राण के अंदर एक दुख रहेगी। எவ்வளவுதான் கை நிறைய சம்பாத்தியம் இருந்தாலே, भले हाथ भर कर कितनी भी कमाई हो, எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும் பணம் இருந்தாலும் அழகு இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலே, भले कितनी ही पढ़ाई हो, कमाई हो, सुंदरता हो, सब कुछ हो, ஆத்துமாவுல துக்கம் உண்டாயிட்டே இருக்கு. लेकिन प्राण में दुख उठता रहेगा। அந்த ஆத்துமாவுக்குள்ள துக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன நமக்கு தெரியாது. उस प्राण में दुख होने का कारण क्या वो हम खुद नहीं जानते। இனம் கண்டு கொள்ள முடியாத ஒரு துக்கம். उसे पहचान नहीं सकेंगे
के वैसा एक दुख, இருதயத்துல ஒரு வெறுமை, मन में एक खालीपन, இருதயத்துல ஒரு காலி, प्राण में एक खालीपन, சமாதானம் இருக்காது. शांति का बिगड़। அந்த துக்கத்துக்கு காரணம் கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல துக்கத்தை தருகிறார். उस दुख का कारण ये है कि हमारा स्वर्गीय परमेश्वर हमारे मन में दुख देता है। அப்படிப்பட்ட நேரங்கள்ல वैसे समय में தேவனுடைய பிள்ளைகள் டைரி எடுத்து எழுதுங்க. परमेश्वर के लोग एक डायरी ले लीजिए और लिखना शुरू कर दीजिए। இந்த நாள்ல இந்த நேரத்துல என் இருதயத்துல பெரிய துக்கம், காரணம் இல்லாத துக்கம் வந்திருக்கிறது. इस तारीख में इस समय में मेरे मन में बहुत बड़ा दुख आकर दबा दिया। தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க, ஆண்டவரே துக்கத்துக்கு காரணம் என்ன? परमेश्वर के सम्मुख में बैठकर पूछिए, हे परमेश्वर मेरा दुख का कारण क्या है? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அனுபவிப்பார். वे अपने प्राण के दुख का फल पाएगा। இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, यीशु मसीह के बारे में लिखा गया है, இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவுல ஒரு துக்கம். यीशु मसीह के प्राण में भी दुख हुई। அது என்ன துக்கம்? वो कौन सा दुख? அவருக்கு ஒரு துக்கம் இல்ல. उसको क्यों किसी बात की दुख नहीं था। சிலுவையில மரிக்க போறவே அது கூட அவருக்கு துக்கமா இல்ல. क्रूस में मुझे मारने वाले हैं, ये इस बात का भी कोई दुख नहीं था। தேவனுடைய பிள்ளைகள் ஆத்துமாவுல ஒரு துக்கம், लेकिन उसके प्राण में एक दुख, அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो अपने प्राण के दुख का फल पाएगा करके लिखा गया है। ஆத்தும வருத்தத்தின் துக்க பலன், प्राण में दुख होने का फल, ஆத்துமாவுல ஒரு வருத்தம், प्राण में खेद, அந்த வருத்தத்துக்கு ஒரு பலனை பெற்றுக் கொள்கிறார். उस दुख का एक फल भी मिलता है। திரளான ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்கிறார். कई प्राणों को कमा लेता है। தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவுல ஒரு துக்கம் உண்டாயிருக்க வேண்டும். हमारी प्राण में भी एक दुख होना अवश्य है। ரட்சிக்கப்படாத நபர்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு துக்கம் உண்டாயிருக்க जो வேண்டும். उद्धार नहीं पाए हैं वैसे लोगों को देखते समय हमारे प्राण में दुख होना है। இந்த துக்கம் எவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு உண்டாயிருக்கு. ये दुख केवल उन्हीं को होगा जिसकी प्राण जी रहा हो। இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? आज के दिन हमारा मन किस प्रकार है? யார் எக்கெடுத்து போனாலும் பரவாயில்லை, कोई भी कैसे भी रहे, நம்ம இருக்கணும் நல்லா. सिर्फ मैं अच्छा रहूं। தேவனுடைய பிள்ளை ஆத்துமா மரித்து போயிருந்தால் உலகத்துல எந்த பிரயோஜனமும் இல்லை. यदि प्राण मरा हुआ हो तो इस दुनिया में जीना ही बेकार है। நான் ரட்சிக்கப்பட்டேன், मैं उद्धार पाई, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறல. पवित्र आत्मा का अभिषेक नहीं पाई थी। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாகவே पवित्र आत्मा का अभिषेक पाने से पहले ही ஆத்துமாக்களுக்காக உட்கார்ந்து அழுவேன். प्राण के लिए बैठकर रोती थी, ஆத்துமாக்களுக்காக உட்கார்ந்து அழுவேன். प्राणों के लिए बैठकर प्रार्थना करती थी। இந்த துக்கம் உள்ளத்துல தந்தது பரிசுத்த ஆவியானவர். ये दुख को पवित्र आत्मा जी ने मेरे मन में दिया था। பஜாருக்கு போகணும்னு சொன்னா அவ்வளவு ஆசையா இருக்கும். बाजार में जाने को बहुत इच्छा होती थी। அங்க ஆரம்பத்துல உல்லாசநகர்ல இருக்க 4 நம்பர்ல, शुरुआत में हम लोग उल्लासनगर 4 नंबर में रहते थे। அப்ப பஜாருக்கு போகணும்னு சொன்னா ரொம்ப ஆசையா இருக்கும். तो बाजार निकलना बोलो तो बहुत बड़ा मजा आता था, ஏன்னா கடை வீட்டை விட்டு வெளியே போறது இல்ல. क्योंकि घर से बाहर निकलते नहीं थे। என்னைக்காவது பஜாருக்கு போகணும்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷம். यदि कभी कभार बाजार निकलते थे तो बहुत खुश हो जाते थे। எல்லா பிள்ளைகளும் கண்ணாடி வளையல் போடுவாங்க. सब बच्चे जो है कांच का भांगड़ी पहनते हैं। ஆனா எனக்கு கண்ணாடி வளையல் போடுறதுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். इसलिए मुझे भी मेरे मन में कांच का भांगड़ी पहनने को बहुत इच्छा होती थी। ஆனா எங்க அம்மா எப்படிப்பட்ட பொருளை வாங்கி தர மாட்டாங்க. लेकिन मेरी माँ जो है ऐसी वस्तुओं को खरीद के नहीं देती थी। எல்லா பிள்ளைகளும் கொலுசு போட்டுருக்கோம். सब लोग अपने पैर में पायल डालते हैं। கொலுசு போட ரொம்ப ஆசையா இருக்கும். मुझे पायल पहनना बहुत पसंद था, எங்க அம்மா கொலுசு போட விட மாட்டாங்க. लेकिन पायल पहनने के लिए मेरी माँ नहीं देती थी। அதனால வீட்ல ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்துருவேன். इसलिए घर में तो बहुत अच्छा रह जाती थी, ஸ்கூலுக்கு போகும்போது लेकिन स्कूल जाते समय என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கொலுசு போட்டுப்பாங்க. मेरे साथ जितने भी थे सब लोग पायल पहनते थे। அது 3 முத்தா தொங்கும். उसमें 3 घुंघरू होता है। அந்த 3 முத்து யார்ட்டையாவது 2 கடன் வாங்கி வச்சுட்டு किसी से जाकर उधारी ले लेते थे घुंघरू, நல்லா கீழே பாவடையில ஊக்கு வச்சு குத்தி போட்டுருவேன். और नीचे से ऐसे पिन लगाकर उसको लटका देती थी। ஏன்னா நடக்கும்போது அந்த சத்தம் கேட்கும் சிலிங்கி சிலிங்கின்னு. क्योंकि चलते समय वो घुंघरू का आवाज सुनने में बहुत अच्छा लगता அது ஒரு है, பெரிய சந்தோஷம். उसमें बड़ा आनंद। வீட்டுக்கு வரும்போது அப்படியே கலத்தி ஸ்கூல் பேக் உள்ள வச்சிருது. घर में आते समय उस घुंघरू को निकाल के स्कूल बैग में डाल देते அதே थे। மாதிரி கண்ணாடி வளையல் போடணும் அவ்வளவு சந்தோஷம். वैसे कांच का बांगड़ी पहनना बोलो तो बहुत अच्छा लगता ஏன்னா था, கையை தூக்கும் போது அப்படி சத்தம் கேட்கும். क्योंकि हाथ उठाते समय ऐसा आवाज सुनाई देता அது था, ஒரு பெரிய சந்தோஷம். उसमें एक बड़ा आनंद। ஆனா लेकिन நான் ரட்சிக்கப்பட்டேன், जब मैं उद्धार पाई, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். परमेश्वर ने मुझे उद्धार किया। ஒரு நாள் உல்லாசநகர்ல பஜாருக்கு போயிட்டு இருக்கும்போது एक दिन जब उल्लासनगर के बाजार में जा रहे थे, ரோட்ல கூட்டமா ஜனங்கள் போறாங்க. रोड में भीड़ भीड़ के लोग जा रहे हैं। அந்த ஜனங்களை பார்க்கும்போது उन लोगों को देखते समय எனக்கு
பஜாருக்கு போறதுக்கு மனசு இல்ல. मुझे बाजार जाने की इच्छा नहीं हुई। ரோட்ல அழுறேன், रास्ते में खड़े रहकर रो रही हूँ, கண்ணீர் வருது. आंसू बह रहा है। ஏன்? क्यों? இந்த பஜார்ல கூட்டம் கூட்டமா ஜனங்கள் நிக்கறாங்க. बाजार में भीड़ भीड़ के लोग खड़े हैं। இந்த ஜனங்கள் இயேசு அறியாத ஜனங்கள். ये लोग सब यीशु को नहीं जानते हैं, இயேசு அறியாத ஜனங்கள். यीशु को नहीं जानते हैं। இவர்கள் எல்லாம் மரித்து பாதாளத்துக்கு போகக்கூடியவர்கள். ये लोग सब मर जाएंगे तो पाताल में चले जाएंगे। கண்ணாடி வளையல் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. मन में इच्छा तो था कि बांगड़ी, कांच का बांगड़ी खरीदे, அந்த பஜார்ல உள்ள ஜனங்களை பார்த்தபோது लेकिन जब बाजार के लोगों को देखा, அன்றைக்கு உள்ளத்துல ஒரு தீர்மானம். उसी दिन मैंने अपने मन में एक निर्णय लिया। பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு முன்பதாக पवित्र आत्मा का अभिषेक पाने से पहले, ஆண்டவரே இந்த வளையல் எனக்கு தேவையில்லை. हे प्रभु जी, मुझे ये बांगड़ी की आवश्यक नहीं, ஜனங்கள் அழிகிறார்கள். लेकिन लोग नष्ट हो रहे हैं। வீட்டுல எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க. घर में तो माँ नहीं देती थी, ஆனா நான் கேட்ட தருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. लेकिन मुझे ये भरोसा था कि मुझे मांगने पर मिलेगा। நான் அவர்கிட்ட சொன்னேன், मैंने कहा, ஆண்டவரே இந்த ஆசை எனக்கு வேண்டாம். प्रभु जी, मुझे ये इच्छा की जरूरत नहीं है। ஜனங்கள் அழிகிறார்களே, लोग नष्ट हो रहे हैं, ஜனங்கள் அழிகிறார்களே. लोग नष्ट हो रहे हैं। துர்கா நகரம் சொல்லி ஒரு இடத்துல இருந்தோம். दुर्गा नगर करके कहलाने वाले एक जगह पर रहते थे। அங்க ஒரு பெரிய இந்து கோயில். वहाँ एक बड़ा हिंदू का मंदिर था। அந்த கோயிலை தாண்டி போகும்போது அழுவேன். जब उस मंदिर को पार करती थी तो रोती थी। அந்த அழுகை எங்க இருந்து வருது? वो रोना कहाँ से आता है? ஆத்மாக்குள்ள இருந்து வருது. प्राण के अंदर से आता है। இந்த ஆத்மாக்குள்ள இருந்து வருகிற வருத்தம் इस प्राण के अंदर से जो खेद निकलती है, அந்த ஆத்மா உயிரோடு வாழ்ந்தால் தான் வருது. यदि वो प्राण जी रहा हो तो ही निकलेगा। அந்த ஆத்மாக்குள்ள இருந்து வருகிற வருத்தம் इस प्राण के अंदर से निकलने वाला दुख, ஒரு பெரிய பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு தருவார். उसका परमेश्वर बड़ा प्रतिफल देगा। இயேசு நம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி அடைந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि यीशु अपने प्राण की खेद का फल पाया। நம்ம பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटने में आएंगे, ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்குள்ள நான் வந்திருக்கிறேன். हे प्रभु जी, इस नए साल में मैंने प्रवेश किया है। புதிய வருஷத்தின் முதல் வாரத்தில் உம்முடைய சமூகத்தில் इस வந்திருக்கிறேன். नए साल के पहले हफ्ते में मैं आई हूँ। ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். प्रभु जी, मैं चाहता हूँ कि मुझे इस दुनिया में आशीर्वाद से रहे, उन्नति करूँ। இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் விரும்புகிறேன், தேடுகிறேன், ஓடுகிறேன், அலைகிறேன். प्रभु जी, मैं इस दुनिया के आशीर्वाद को खोजते हुए मैं दौड़ता हूँ, भागता हूँ, ढूंढ रहा हूँ। ஆனால் நீர் சொல்லுகிறீர், लेकिन आप कहते हो, ஆத்மா வாழ்ந்தால் சரீரம் தானாகவே ஆசீர்வதிக்கப்படும். यदि आपकी आत्मा उन्नति करे तो अपने आप आपका शरीर भी उन्नति करेगा। நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? अपना परिस्थिति कैसा நம்முடைய है, நிலைமை எப்படி இருக்கிறது? हमारा परिस्थिति कैसा है। மார்க்கெட்டுக்கு போகிறோம், बाजार में जाते हैं, கடைகளுக்கு போகிறோம், दुकानों में जाते हैं, ஒரு பெரிய தேங்காய் பாட்டிலோட இன்னொரு சின்ன தேங்காய் பாட்டில போட்டு தேங்காய் போட்டு ஒட்டி வைத்திருக்கிற बड़ा नारियल का तेल के साथ एक छोटा नारियल तेल का बोतल भी साथ में जोड़ कर रख देते இந்த हैं। பெரிய எண்ணெய் பாட்டில வாங்கினா உங்களுக்கு இந்த சின்ன எண்ணெய் பாட்டில் ஃப்ரீ. यदि बड़ा नारियल का तेल का बोतल खरीदोगे तो ये छोटा नारियल तेल का बोतल फ्री। அறிவில்லாத ஜனங்கள் போய் சண்டை போடுறாங்க. जो लोग नहीं जानते हैं वो जाकर झगड़ते हैं। இந்த சின்ன எண்ணெய் பாட்டில் ஃப்ரீ தான் எழுதப்பட்டிருக்கு. ये छोटा तेल का बोतल फ्री बोलकर कहा गया இந்த है, எண்ணெய் பாட்டில எங்களுக்கு தாங்க. इसलिए वो नारियल का तेल मुझे दे दो। ஃப்ரீ எழுதிருக்கு இந்த பாட்டில், இந்த சின்ன பாட்டில் எடுத்து தாங்க. जो छोटा बोतल मुफ्त में दिया जाता है वो पहला हमको दे दो। பெரிய பாட்டில வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீ. यदि बड़ा बोतल खरीदोगे तो ही छोटा बोतल मुफ्त में मिलेगा। பெரிய பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீ. बड़ा बोतल खरीदोगे तो ही छोटा बोतल मिलेगा मुफ्त में। இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். आज कई लोग हैं, இட்லி வாங்கினா சட்னி கொடுக்குறாங்க. यदि इडली खरीदते हैं तो अपने आप चटनी भी देते हैं। இட்லிக்கு மேல விருப்பம் இல்ல. इडली में पसंद नहीं होता है, சும்மா போய் நின்னுட்டு சட்னி தாங்க கேட்டா யார் கொடுப்பா? सिर्फ जाकर चटनी दो कहेंगे तो कौन देगा। தேவனுடைய பிள்ளை நீ இட்லி வாங்கினா நீ கேட்காமலே சட்னி கிடைக்கும். यदि तुम इडली खरीदोगे तो अपने आप बिना मांगे चटनी भी मिल जाएगा। உன் ஆத்மா வாழ்ந்தால் உன் சரீர பிரகாரம் அத்தனை தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். यदि तुम्हारी आत्मा उन्नति करे तो अपने आप तेरी शारीरिक प्रकार से उन्नति होगा, सभी जरूरतों को प्रभु आप पूरा करेगा। ஆத்மா மரித்து போனால் ஒரு லாபம் இல்லை. यदि आपकी आत्मा मर जाए तो उसे कोई लाभ नहीं। மதிகேடனே நினைக்கிறார். परमेश्वर वैसे लोगों को देखकर मूर्ख व्यक्ति कहता है, மதிகேடனே, हे मूर्ख व्यक्ति, உன் ஆத்மா இன்றைக்கு ராத்திரி உன்னிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுமேயானால் यदि तेरी आत्मा आज रात को ही उठा लिया जाए, களஞ்சியமாய் சேர்த்து வைத்திருக்கிற
चुरा कर जाएंगे, அவனுடைய பூச்சி புழுக்களும் அதை அழித்து போடு. उसे कीड़े मकोड़े खा जाएंगे। பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. स्वर्ग में अपने लिए खजाना जमा करो, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. स्वर्ग में खजाना जमा करो। உங்கள் ஆத்துமா வாழும்போது आपका प्राण जब जीता है, பரலோகத்தில் பொக்கிஷம் தேடு. स्वर्ग में खजाना जमा होगी। தேவனுடைய பிள்ளை உங்களை தாழ்த்துங்க. तुम अपने आप को नम्र करो। இதுவரை நீ கர்த்தரை தேட மனமற்று இருப்பீர்களானாய். यदि अब तक परमेश्वर को नहीं खोज रहे हो, ஆண்டவரே, என்னையும் அறியாமல் என் ஆத்துமா எனக்குள்ளே மரித்து போயிருந்திருக்கிறது. प्रभु जी मेरे अनजान में ही मेरी अंदर मेरी आत्मा मर चुकी எனக்கு है, ஜெபிக்க மனமில்லை ஆண்டவரே. मुझे प्रार्थना करने की इच्छा नहीं हो रही எனக்கு है, வேதம் வாசிக்க மனமில்லை ஆண்டவரே. मुझे बाइबल पढ़ने की इच्छा नहीं हो रही என் है, ஆத்துமா மரித்து போயிருக்கிறதுனால தான் இந்த காரியங்கள் சம்பவிக்கிறது. मेरा प्राण मर चुका है इसलिए ये सब हो रहा இது है। இன்றைக்கு ஆகியவரை நான் உணர்ந்து கொண்டேன். आज के दिन पवित्र आत्मा जी आपने मुझे बताया, என் ஆத்துமாவை உயிர்ப்பியே. प्रभु जी मेरी आत्मा को जिला என் दे, ஆத்துமாவை உயிர்ப்பியே. मेरी आत्मा को जिला दे। பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேதத்தை வாசிக்க வாஞ்சி தருவாராக. पवित्र आत्मा जी पवित्र शास्त्र को पढ़ने में आनंदित दे, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெபிக்க வாஞ்சி தருவாராக. पवित्र आत्मा जी प्रार्थना करने में अच्छा उन्नति दे। தேவனுடைய பிள்ளை நீ வேதத்தை வாசிக்க வாசிக்க पवित्र शास्त्र को पढ़ते पढ़ते நீ தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வாஞ்சிக்க तुम परमेश्वर के समूह को चाहते चाहते உன் வாய் கர்த்தரை மகிமைப்படுத்து. तुम्हारा मुंह प्रभु को स्तुति करेगी, உன் வாயின் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்து. तुम्हारे मुंह की बातें यहोवा की महिमा करेगी। இன்றைக்கு உன் வாயின் வார்த்தை எதை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது? आज के दिन तुम्हारी मुंह कौन सी बातों को महिमा कर रहा இன்றைக்கு है? அநேகர் தங்கள் படிப்பை குறித்து மகிமைப்படுகிறார்கள். आज के दिन कई लोग अपनी पढ़ाई का घमंड करते हैं, தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை சொத்தை சுகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். अपना सुख धन संपत्ति का घमंड करते हैं। ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளை மன்னியே. हे प्रभु जी मेरी मुंह की बोली को क्षमा என் कर, வாயின் வார்த்தைகளை மன்னியே. हे प्रभु मेरी मुंह की बातों को क्षमा कर। உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அழிந்து போகே. दुनिया की सभी आशीर्वाद मिट जाएगी, உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மகிமை குறித்து நாம் பேசாம दुनिया के आशीर्वाद की महिमा के विषय न कहते हुए உம்முடைய மகிமையை என் வாய் அறிவிக்க வேண்டும். केवल आपकी महिमा को मैं अपने मुंह से कहता என் रहूं। வாயை திறந்தால் என் வாய் உம்முடைய மகிமையை அறிவிக்க வேண்டும். यदि मैं अपना मुंह खोलूं तो केवल यहोवा की महिमा बताऊं। என் வாயின் வார்த்தை கேட்கிற மற்றவருடைய ஆத்துமாவில் ஒரு களிகூறுதல் உண்டாக मेरे मुंह की வேண்டும். बोली को सुनने वालों के मन में एक आनंदित होने दो। என் வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய இதயத்தை காயப்படுத்தக் கூடாது. मेरी मुंह की बातें दूसरों को घायल न पहुंचाए। வாய் திறந்து சொல்லுங்க. अपना मुंह खोलकर बोलिए, தேவனுடைய பிள்ளை நீ மற்றவருடைய இதயத்தை காயப்படுத்துவாயானால் यदि तुम दूसरों के मन को घायल करोगे, காயப்பட்ட இருதயம் கர்த்தரை நோக்கி கதறும் போது जब घायल किया हुआ मन परमेश्वर को देखकर पुकारेगा, தேவனுடைய பிள்ளை உன் வாக்கின் ஆசீர்வாதத்தை தடுக்கு. तुम्हारे जीवन का आशीर्वाद रोका जाएगा। எவர்களும் உன்னை குறித்து தேவ சமூகத்தில் முறையிடக்கூடாது. कोई भी तेरे विषय परमेश्वर से दुहाई न दे, யாரும் உன்னை குறித்து தேவ சமூகத்தில் முறையிடுகிற அளவுக்கு நீ நடந்து கொள்ளாதே. कोई भी तेरे बारे में परमेश्वर से शिकायत करने समान मत व्यवहार कर। சரீர பிரகாரமான சாட்சி அல்ல. शारीरिक रीति से गवाही नहीं, கஷ்டப்படுகிற ஜனங்களிடத்தில் போய் சொல்லுவாங்க. गरीब लोगों को जाकर बताएंगे, எல்லாமே தெரியும். अच्छी तरह से जानते அவங்க हैं, வீட்டுல கஞ்சிக்கு கூட வழி இல்ல. उनके घर में खाने के लिए भी कुछ नहीं அவங்க है, வீட்டுல போதுமான ஆசீர்வாதம் இல்ல. उनके घर में पर्याप्त आशीर्वाद नहीं है, எல்லாமே தெரியும். अच्छी तरह से जानते ஆனா हैं, போய் சொல்லுவாங்க, लेकिन जाके बताएंगे இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. रहने को घर नहीं, பங்களா வாங்கி போடுமையா. वो बंगला खरीदो, இந்த இடத்தை வாங்கி போடுமையா. ये जगह खरीद लो। ஏன்? क्यों? அவருடைய ஆத்துமாவில இருக்கிற ஒரு பெருமை, उनकी प्राण के अंदर जो घमंड है, சரீர பிரகாரமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவளுக்கு இருக்கிற மகிமை, शारीरिक रीति से उनको दिया गया हुआ आशीर्वाद का घमंड, மற்றவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் दूसरे के मन को घायल करने वाली बातें தெரியுது. जानते அவருடைய हैं, வார்த்தை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறது. उनकी परिस्थिति ऐसी है, அவர்களால் இதை செய்ய முடியாது. वो इसे नहीं कर सकेंगे। நாம ஏன் இந்த வார்த்தையை பேசுகிறோம்? हम क्यों ये शब्द बोल रहे हैं? ஆத்துமா வாழவில்லை. हमारा प्राण नहीं जी रहा है। ஆத்துமா வாழ்ந்தால் கர்த்தரை மகிமைப்படுத்தும். यदि हमारी प्राण जी रहा है तो परमेश्वर का महिमा करेंगे। ஆத்துமா வாழ்ந்தால் வாயின் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்தும். यदि हमारी प्राण जी रहा हो तो परमेश्वर को महिमा करेंगे। உலகத்தின் காரியத்தை குறித்து ஒரு ஆத்துமா மேன்மை பாராட்டுமானால் यदि कोई प्राण दुनिया की बातों का घमंड करेगा, உலகத்தின் காரியங்களை குறித்து மகிமைப்படுவார்களேயானால் दुनिया की बातों का महिमा करेगा, தேவனுடைய பிள்ளை ஆத்துமா மரித்து போயிருக்கிறது. हमारा प्राण मर चुका
इसलिए ये नहीं कहती वो कि दुनिया का आशीर्वाद अवश्य नहीं है। உலகத்திலே கர்த்தர் நமக்கு எந்த பொருளை தந்தாலே इस दुनिया में परमेश्वर कोई भी वस्तु दे, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்க வேண்டும். आप लोग प्रार्थना करना है, ஆண்டவரே இந்த பொருளை வாங்க எனக்கு துணை செய்தீர். प्रभु जी इस वस्तुओं को खरीदने के लिए सहायता किया, இந்த பொருளை வாங்க நீ உதவி செய்தீர். इस वस्तु को खरीदने में सहायता இந்த किया, பொருளை வாங்க பணத்தை நீ சந்தித்தீர். इस वस्तुओं को खरीदने में सारे पैसे की जरूरतों को पूरा किया। உமக்கு நன்றி. आपको धन्यवाद, உமக்கு நன்றி. आपको धन्यवाद, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். आप ही को महिमा मिले। ஆண்டவரே இது பிரயோஜனமாய் இருக்கட்டும். प्रभु जी उपयोगी हो, ஜெபியுங்க. प्रार्थना करो, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க. महिमा केवल यहोवा को दो, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க. महिमा केवल यहोवा को दो। அந்த மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி इसी महिमा यहोवा को देकर கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு சொல்லுங்க. गरीब लोगों को जाकर बोलिए, கர்த்தரை தேடுங்க. यहोवा को ढूंढो, தேவ சமூகத்தை தேடுங்க. यहोवा के समूह को தேவ ढूंढो, பிரசன்னத்தை தேடுங்க. यहोवा की उपस्थिति को ढूंढो, உங்கள் வாயின் வார்த்தை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. की बातें यहोवा की महिमा करने दो। நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த आप परमेश्वर की महिमा करते करते உங்கள் வாழ்க்கையிற்கு வறுமை மாறு. आपके जीवन की कंगालपन दूर हो जाएगा, உங்கள் வாழ்க்கை தேவைகள் கர்த்தர் சந்திப்பார். आपके जीवन की जरूरतों को परमेश्वर पूरा करेगा। இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ऐसी बातों को कहते समय தேவனுடைய பிள்ளை உன் வாயின் வார்த்தைகளை குறித்து மற்ற மக்கள் கழி விடுவார்கள். हमारे मुंह की बोली को सुनकर दूसरे लोग आनंदित हो जाएंगे। உன் ஆத்துமாவுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்து சாட்சி சொல்லு. हमारे प्राण में परमेश्वर ने किया हुआ बातों के विषय गवाही बताएंगे। உன் ஆத்துமாவில் ஒரு துக்கம் உண்டாகட்டும். तुम्हारे प्राण में दुख होने दो, அடுத்து போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு துக்கம் உண்டாகட்டும். नष्ट होने वाले लोगों को देखकर आपका प्राण तड़पने दो। அவருடைய சமூகத்தில் ஜெபியுங்க. परमेश्वर की समूह में प्रार्थना कीजिए। ஆண்டவரே, என் தன்னை தாய் தண்ணீராய் மாறட்டும். हे प्रभु जी मेरा सिर में पानी होने दो, என் தலை தண்ணீராய் மாறட்டும். प्रभु जी मेरे सिर पानी बनने दो, என் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாறட்டும். मेरे आंखों से आंसू की तराई बहने என் दो, குமாரத்தின் நிமித்தம், मेरे पुत्रों के निमित्त, அழிந்து போகிற மக்களின் நிமித்தம், नष्ट होने वाले लोगों के निमित्त, என் கண்ணீரிலிருந்து கண்ணீர் நதியாய் பாயட்டும். मेरे आंखों से आंसू नदी के समान बहने दो, என் இடுப்பு நொறுங்கத்தக்கதாய் நான் உம்முடைய சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழகும் ஐயா. मेरा कमर टूटने समान विलाप करते रोऊं। தேவனுடைய பிள்ளைகள் நாட்கள் நெருங்கி வருகிறது. दिन बहुत ही निकट है, நாட்கள் நெருங்கி வருகிறது. समय अधिक निकट है। ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொன்னார். परमेश्वर ने हिजकिय्याह को देखकर कहा, எசேக்கியாவே, நீ புறப்பட்டு போ. ए हिजकिय्याह तू निकल जा। எவரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுதார்களோ, जो कोई विलाप करके रोते हैं அவர்களுடைய நெற்றிகளில் அவனை முத்திரை போடு. उनके माथे में मुहर लगा दे। பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெற்றியிலே கர்த்தர் முத்திரை போடுகிறார். जो कोई विलाप करके रोते हैं उनके माथे में परमेश्वर मुहर लगा देता தேவனுடைய பிள்ளை, நீ है। எதற்காக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாய்? इसलिए अपने लंबी सांस ले அவன் தேவனை பார்த்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாயா? इनको उनको देखकर तुम सांस फूल रहा है, காரியத்தை நினைத்து பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறாயா? नहीं है उसके विषय तुम्हारा सांस फूलना है। உன் ஆத்துமாவிலே ஒரு பாரத்தை உண்டாக்குவாராக. आज के दिन तेरे प्राण में परमेश्वर एक दुख दे, இன்றைக்கு உன் ஆத்துமாவிலே துக்கத்தை உண்டாக்குவாராக. परमेश्वर तुम्हारे दुख दे। உலகமாயே, समय व्यर्थ है, உலகமாயே, दुनिया व्यर्थ है, உலகம் அழிவு. दुनिया नष्ट हो जाएगी, உலகத்தின் பிள்ளைகள் அழிவு. दुनिया की बातें नष्ट हो जाएगी, தேவனுடைய பிள்ளை உன் ஆத்துமா வாழு. लेकिन तुम्हारा प्राण जिएगा, ஆத்துமா வாழு. आत्मा उन्नति करेगा, சரீரம் செழிக்கு. शरीर उन्नति होगी, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். परिवार में आशीर्वाद होगा, மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். स्त्री बच्चे आशीष पाएंगे, ஆத்துமா கர்த்தருக்குள்ளே வாழட்டும். प्राण आत्मा में उन्नति ஆத்துமா करेगा, கர்த்தருக்குள்ளே வாழட்டும். आत्मा परमेश्वर में उन्नति करेगा। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर को धन्यवाद करते கர்த்தருக்கு हैं। இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद இந்த प्रभु। சமூகத்திலே கூடியதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் आपके ஆசீர்வதிப்பீராக. सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए। பிள்ளைகளுடைய ஆத்துமா வாழட்டும் ஐயா. आपके बच्चों का आत्मा उन्नति करे प्रभु, பிள்ளைகளுடைய சரீரம் வாழட்டும். आपके बच्चों का शरीर भी उन्नति करे प्रभु। ஆவிக்குரிய பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களினால் आत्मिक प्रकार की सभी आशीषों से பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை
நிரப்பினார் पृथ्वी के सभी आशीषों से பிள்ளைகளை நீ நிரப்புவீராக प्रभु जी आप अपने बच्चों को भर दीजिए प्रभु பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும் प्रभु जी बच्चे सभी रीति से आशीष पाए பூமியிலே உம்முடைய பிள்ளைகள் உயிரோடு வாழ்கிற சகல நாட்களிலே इस पृथ्वी में जब तक जी रहे हैं பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டும் என்று நீ சித்தம் கொண்ட சகல நன்மைகளையும் आपके बच्चे जो भी भलाई अनुभव करना आप चाहते हो பிள்ளைகளுக்கு நீ சம்பூர்ணமாய் उसे கட்டளையிடுகிறாய் संपूर्ण रीति से हर एक को दीजिए प्रभु நீ நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து आपके अच्छे नाम को महिमा நீ कीजिए தாழ்த்தி கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन।